அஜித் ஃபேன்ஸும் தெரிக்க விட்டான் பிளாஸ்ட். நல்ல படம்னா கதை இதெல்லாம் தேவையில்ல, தலை வந்தால் போதும், பிஜிஎம் போட்டால் போதும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் அது இல்லை. இங்கே என்னென்னா ஸ்டோரி லைனே இல்லை. ரொம்ப ஒரு 1 minute ஸ்டோரி லைனு 2 hours எடுத்த மாதிரி இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் இல்லை. லீவ்லாம் போட்டு வந்தோம் ஆஃபீஸ்க்கு. ஒன்றும் மாதம் இல்லை, 2 வருஷம் கழிச்சு வர மாதிரி இல்லை. பாருங்க, ரொம்ப பயமாக இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஃபீட்பேக் சொல்லுங்கள். பழமாக சரசமாக இருந்துச்சு. போர் அடிக்குது. வேணாண்ணா, அடுத்த படம் பார்த்துக்கலாம். இல்லைண்ணா, நான் விஜய் ஃபேன். ஆனால் வந்து படம் நல்லா இல்லை. நான் இப்போ அந்த படம் பார்த்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னா, நான் ரொம்ப ஒரு மன உளைச்சோட நான் படம் பார்த்துட்டு நான் போகிறேன். ஸ்டோரின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் கதை வைஸ் அப்படி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட மேபி இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த சிங்கிள் லைன்லேயே ரொம்ப சுற்றிட்டாங்களோ. ஃபுல்லாகவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பீப்புள் தியேட்டரில் அஜித்காக வந்து அவங்க ரொம்ப வைப் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ஆனது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா. அஜித் ஃபேன்ஸும் தெரிக்க விட்டான் பிளாஸ்ட். அதுலேயும் அந்த அஜித்னு கத்துறாங்க, வேற லெவலு. மிரட்டிட்டாங்க. சஸ்பென்ஸ் போயிடும். அங்கே வருது சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் சார்லாம் மிரட்டிட்டாப்ல. சூப்பராக இருக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நல்ல படம்னா கதை இதெல்லாம் தேவையில்லை, தலை வந்தால் போதும், பிஜிஎம் போட்டால் போதும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் அது இல்லை. இங்கே என்னென்னா அதைப்படி எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு ஓவராலாக நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்து. ஃபைட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கே மொக்கையாக போச்சு. நல்லா இருந்து. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நல்லா அங்கங்கே வேதாள மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இங்கே பார்த்தா அங்கங்கே தலையை பார்த்தா போதும். படம் எப்படின்னு தானே நம்ம தலையை பார்த்துட்டோமா? தலையை பார்த்துட்டோம், அது வரைக்கும் போதும். எங்களுக்கு படம் எனக்கு படம்லாம் எனக்கு தெரியல. நான் தலையை பார்த்தேன்னா அது போதும். படமே மஜா வந்துடுறேன். படம் ஃபுல்லாக பக்கம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் ஒரு ஆக்ஷன் லவ் ஃபிலிம் ப்ரோ. தரமாக இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒர்க் ஃபார் வாட்சிங். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. நிறையா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் சரியா ட்விஸ்ட் ப்ரோ. லாஸ்ட்ல ஜஸ்டிஸ் ஃபார் பிரகாஷ். அவ்வளோதான். பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் பாவம். அவருக்கு ஜஸ்டிஸ் தான் கொடுக்கணும். கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அஜித்தும் எப்பயும் போல த்ரிஷாவும். பக்கா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாஸ்கோட் ஃபிலிம். வேற லெவல்ண்ணா. தரமான படம். தலைவரே பிடிச்சதுண்ணா. வேற என்ன வேணும்? தலைவர் வந்துட்டார், அது போதும். வீட்டில் சொல்லாமல் வந்துக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம் ப்ரோ. ப்ரோ இவனை ஒரு தடவை ஃப்ரேமில் கரெக்டாக வச்சுக்கோங்க. சம படம் ப்ரோ. எல்லாம் பார்க்கணும். எல்லாமே பயங்கரமாக இருந்து ப்ரோ. தலையை பார்த்தோம் 2 வருஷத்துக்கு அப்புறம். அதே மஜா தான் ப்ரோ. அது போதும் எங்களுக்கு. அவ்வளோதான். ட்விஸ்ட் அவ்வளோ பெருசாக இல்லை ப்ரோ. ஆனால் படம் நல்ல படம் ப்ரோ. சிம்பிளாக ஒரு டேரக்டர் சொல்கிறத தலை கேட்டு நடிச்சிருக்காரு. அது போதும் ப்ரோ எங்களுக்கு. நல்ல படம் ப்ரோ. ஐமேக்ஸ்லாம் செம்ம ப்ரோ. அர்ஜுன் சாருக்கும் தலைக்கும் ஐயோ சரியான கிளைமேக்ஸ் ப்ரோ. பாருங்க, எல்லாம் கண்டு கண்டிப்பாக பாருங்க. சூப்பரான படம் தலை. தலைக்குன்னு ஒரு நல்ல ரோலு. திரிஷாவும் லாஸ்ட்டாக தேர்றது தான் எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாடுக்கே ஒரு பெரிய இது. அதுதான். ஏன்னா திரிஷாவும் அஜித்தும் தேர்னதே இல்லை. ஆனால் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப பெரிய இது. தலையை பார்க்கலாம். திருப்பதி போனா ரோகிணி வரலாம் தலையை பார்க்க. செம்ம ஹிட்டு. பிளாக் பஸ்டர் ஹிட்டு. படம் செம்மையாக இருக்குது. பாட்டை போதான் தலை வேறு லெவலில் கத்துறோம் தலை. பிஜிஎம் வேறு லெவல். அவங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறேன். அஜித்தே எனக்கு கத்துறோம். வேறு லெவலில் இருந்தது படம். சரி போய் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்டோரி. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே, படம் செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு. அவர் நல்லா சொல்லுவார். கேளுங்க. படம் சூப்பர் ப்ரோ. தலைவர் மிரட்டி விட்டுருக்காரு ப்ரோ. மற்றபடியாக இல்லை ப்ரோ. ஸ்டோரி லைனே இல்லை. ரொம்ப ஒரு 1 minute ஸ்டோரி லைனு 2 hours எடுத்த மாதிரி இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் இல்லை. லீவ்லாம் போட்டு வந்தோம் ஆஃபீஸ்க்கு. ஒன்றும் மாதம் இல்லை, 2 வருஷம் கழிச்சு வர மாதிரி இல்லை. பாருங்க, ரொம்ப பயமாக இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஃபீட்பேக் சொல்லுங்கள். விஜய் ஃபேனாக இருப்பாங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ படம் அந்த மாதிரி ப்ரோ. நான் ஈகா தேட்டரில் 9 மணி ஷோ பார்த்துட்டு இப்போது 12:50 பார்த்துட்டு வந்தேன். சொல்லுமா வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. தலைனாலே நல்லா தானே இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. எல்லாமே லோவாக இருந்துச்சு. பட் வந்து அது பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அது பிளாட் வந்தோடனே மொத்தம் அந்த மூவிக்கான இது வந்து செம்மையாக இருந்துச்சு. அன்னைக்கு வேறு லெவலில் போட்டிருக்காரு அனிருத் வந்து. ஆனால் வந்து அந்த அஜித்தேன்னு கத்துறதுக்காக வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல். பழமாக சரசமாக இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்து. க்ளீன் ஷேவ்ல நல்லா இருந்தார். பழைய படத்தில் இந்த ஜனா அந்த படத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அதில் கொஞ்சம் நல்லா இருந்தார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு பிக்கப் ஆகி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அஜித் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது படத்தில். மியூசிக் பை பார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங், அவ்வளோதான். மற்றபடி ஆக்ஷன் தான். செகண்ட் ஹாஃபில் அந்த ஆக்ஷன் கொஞ்சம் லேட் செகண்ட் ஹாஃபில் பிக்கப் ஆகும். அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. கொஞ்சம் படம் ஸ்லோ பர்னிங்காக இருக்கும். கொஞ்சம் பொறுமையை சோதிக்கும்.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஒன் டைம் வாட்ச் நல்லா தான் இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இல்லை, ஓகே பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு படம். கொஞ்சம் ட்ராக் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இது ஃபைட் சீன்ஸு பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் 2 years குட் மூவி, நைஸ், ஒர்த் வாட்சிங். நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. தலை தான் வேற என்ன. ஆமாம், செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரம். அதே டோன்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவி தான், தமிழ் படம் கிடையாது, ஹாலிவுட் மூவி தான். போர் அடிக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes கொஞ்சம் லேக்காக இருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் ஆக்சிடென்ட் போர் அடிக்குது. நல்லா வேணாண்ணா, அடுத்த படம் பார்த்துக்கலாம். இல்லைண்ணா, நான் விஜய் ஃபேன். ஆனால் வந்து படம் நல்லா இல்லை, சீரியஸாக நல்லா இல்லை. ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அட்டென்டிவாக போச்சு. ரொம்ப ட்ராகாக இருக்கா இல்லை? இல்லை ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர், ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வேற ஒன்று. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே, ஆவரேஜ். ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து சுமார் தான், ஃப்ளாட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கதை வந்து தெரிஞ்சிச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவும் ஆமாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் ஓகே ப்ரோ. படம் நல்லா இருக்குதுல்ல, சூப்பராக இருந்துச்சு சார். செம்ம படம், தலையை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. என்ன அஜித்தோட ஆக்டிங் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு, அது நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் சாரோட ஆக்டிங் அது செம்ம மாஸ். ஆல்ரெடி மங்காத்தா காம்பவுண்டனால வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதை சொல்கிறேன், எப்படி வந்துச்சுன்னே தெரியல. படம் இப்போ தான் பிரேக் முடிச்சு போட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இவர் பெரிய அஜித் ஃபேன், பட் அவரோட நான் என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்தேன், செம்மையாக. ஸ்லோன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ, பட் செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருந்துச்சு. அஜித்காவை இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலாம். அஜித் சாரோட இது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கார் ரைடிங் அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் அர்ஜுன் சாரோட சூப்பராக இருந்துச்சு. ஆரவோட கேரக்டர் கூட நல்லா இருந்துச்சு, பண்ண அந்த விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது சொல்லவே தேவை, அதனால தான் அந்த ஒரு வைபே கிடச்சிது தேட்டரில். எல்லாம் எழுந்து ஒரு டான்ஸ் ஆகிற ஒரு வைப். அனி இஸ் ஆல்வேஸ் கிரேட்ன்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. படம் ஓகே தான் தெரியும். நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் தெரியும். மன உளைச்சலில் நான் வந்தேன். சரி, தலைப்படம் பார்த்தா கொஞ்சம் அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் வந்தேன். ஆனால் அந்த படம் பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் ஒரு இதில் ஒரு ட்ரஸ்ட்டு, உண்மையாக மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரஸ்ட்டு பிரதர். படத்தில் தலை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஒரு மனைவி மேலே நம்ம எப்படி ட்ரஸ்ட் வைக்கணும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. நான் இப்போ அந்த படம் பார்த்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் என்னென்னா, நான் ரொம்ப ஒரு மன உளைச்சலோடு நான் இங்கே படம் பார்த்து நான் போகிறேன். படம் சூப்பர் தான், ஓகே பார்க்கலாம், ஃபேமிலிக்கு நான் செட்டான படம். ஆனால் தலைக்கு கொஞ்சம் கம்மியான இதுதான். அந்த இல்லை கண்டிப்பாக இல்லை. ஃபைட் சீன்லாம் அந்த ஓரளவுக்கு இருக்கு, தலைக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ் இல்லை. அர்ஜுனும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை. ஓகே சர்க்கிளாக போகுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக போயிட்டு ஓகே பார்க்கலாம். தலை ஜெனரேஷனுக்கு ஏற்ற படம் பார்ப்போம், கண்டிப்பாக பார்க்கணும். ஹானஸ்ட்டாக நான் நியூட்ரல் ஃபேன். ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு படம். வந்து இப்போ அவர் சொல்லும் போது நான் கேள்விப்பட்டேன் அது ஃபேன் பேஸ் படம் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எந்த மொமெண்ட்லேயுமே வந்து இவர் வந்து ஒரு ஆர்டினரி மேன், ஒரு பேக் ஸ்டோரி எதுவுமே கிடையாது, ஆர்டினரி மேன். பட் ஒரு கட்டத்தில் அவர் கையில் கன்று வருது, அவர் கையில் அவரால் திருப்பி அட்டாக் பண்ண முடியுன்ற இடத்துலையுமே அவர் வந்து டிஃபெண்ட் மூட்லேயே ட்ராவல் பண்ணுறாரு. கடைசியில் யாருமே அடிக்கலை. அதில் யார் அடித்து யார் செத்தாலுமே அது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே போகுது. அவரே யாரையுமே அடிக்கலை அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது தேவையில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் திருப்பி அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தவிர படத்தில் ஸ்டோரின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் கதை வைஸ் அப்படி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட மேபி இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த சிங்கிள் லைன்லேயே ரொம்ப சுற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்பவே அதுதான் சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரே இடத்துலையே கதை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வேறு எதுவுமே இல்லை, பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வெரி டிசப்பாயிண்டிங். எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஒரே ஒரு லைனில் மூவி முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. வெறும் மேனிப்புலேஷன் இருக்குது. யார் என்ன பண்ணுறா அப்படின்றதே புரியல. லாஸ்ட்டில் ஆஸ் ஆல்வேஸ் சேர்ந்துடுறாங்க, அவ்வளோதான். ஃபுல்லாகவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பீப்புள் தியேட்டரில் அஜித்காக வந்து அவங்க ரொம்ப வைப் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ஆனது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடியே இல்லை மூவியில், ஃபுல்லாக ஆக்ஷன் தான் இருந்துச்சு. எனக்கு ஆகலை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. மாஸ் ஹீரோன்னு இல்லாமல் கண்டென்ட் வேஸ்ட்டாக போகிறதுனால ஸ்லாகாக ஃபீல் ஆகுது. ஆனால் ஸ்டோரி வைஸாக போகிறதுனால நல்லா இருக்குது, கதையாக நல்லா இருக்குது. பட் எல்லோரும் மாஸ் ஹீரோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு லேகாக ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது எல்லாருக்கும். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெறும் ஸ்டோரி மட்டும் தான் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கிட்னாப் பண்ணது எப்படி காப்பாற்றுறாருன்றது ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் தான் நல்ல ட்விஸ்டோடவே முடிச்சிருக்காங்க. நல்லாவே மியூசிக் அந்த பத்தி குச்சி சாங்லாம் கரெக்டாக சூப்பராகவே மேட்ச் ஆச்சு.
இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் அப்படின்னா அந்த பற்றி குச்சி சாங் ஸ்டார்ட் ஆகிற சீன் தான். மற்றபடி அவ்வளோதான். அந்த ஃபுல்லாக ஒரே லைன் தான். ஸோ அந்த ஒரே நாங்கள் தான் எலிவேட் ஆகுது. அது சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. நான் அஜித் ஃபேனுங்க. 2.5 வருஷம் கழிச்சு துணிவுக்கு அப்புறம் வாய்ஸ் வரல, தொண்டை வலிக்கு ஸ்க்ரீனில் அஜித்தை பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. மகிழ் திருமேனி ரொம்ப பிடிக்கும். மேகாமான்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் அவர் ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்துருப்பாருன்னு நினச்சேன். லைட்டாக லேக் இருந்துச்சு. பட் ஒன் மேன் ஷோனா ஏகே தான். இல்லை, ஒன் மேன் ஷோ, அதாவது ஃபுல்லாக கேரி ஓவர் பண்ணது அவர் தான். அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ மாதிரிலாம் இல்லை, ஒரு நார்மல் ஒரு 30-35+ இயர்ஸில் இருக்க ஒரு நார்மல் மேனோட ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. இல்லை, எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் பற்றிலாம் எதுவும் தெரில, தலையை பார்க்கலாம் அதுக்காகவே வந்தது. நைட்லாம் தூக்கம் வரல, படம் பார்க்கணும்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஃபீஸ்லலாம் போய் சொல்லி லீவ் போட்டு வந்திருக்கோம். இல்லை, டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. எனக்கு நான் முடிவு பண்ணி வந்ததே தலையே ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பத்மபூஷன்லாம் போட்டது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் ஈகராக வெயிட் பண்ணேன் பத்மபூஷன் வரும்னு. கடைசியில் ஒரு கார்டு மாதிரி போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா? எப்படி இருந்துச்சு? இல்லை ப்ரோ, வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், வேறு மாதிரி முடிஞ்சிருக்கு. நாட் அப் டு த மார்க் கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது உங்களுக்கு ட்ராகா தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்விஸ்டெல்லாம் இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் அங்கங்கே ட்விஸ்ட் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. யாரோட ரோல் உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு பார்க்கும்போது? ஆரவ். ரெஜினாவோட ரோல் பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ் ரோல் அர்ஜுன் எப்படி இருந்துச்சு அந்த ஃபைட்டு? செம்ம மிஸ் ஆச்சு. இதில் வந்துருச்சு. ஃபேஸ் ஆஃப் ஈகராக வெயிட் பண்ணேன். அவரால் ஒரு ஒன் டைம் இல்லைங்க, நான் நீங்கள் என்ன கேட்டாலும் அஜித் தாங்க சொல்லுவேன். அதனால என்கிட்ட கேட்குறேன். சூப்பர் ஜி, பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்லை ஜி, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, லேகே இல்லை, படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக இருந்தாலும் மேபி நல்லா இருந்துச்சு. கரெக்டாக கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க.